நகரேஷ காஞ்சி என்று புகழ்பெற்ற நகரம் காஞ்சிபுரம். காஞ்சி நகரின் விஷ்ணு காஞ்சி பகுதியில் அமைந்துள்ளது வரதராஜ பெருமாள் கோயில். இந்த கோயிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் நடைபெறும் பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாள் திருவிழாவில் பெருமாள் வீதி வீதியாகச் சென்று அனைவரையும் தாம்பூலம் வைத்து அழைக்கும் அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 3ஆம் நாள் நடைபெறும் கருடசேவை விழாவின்போது பெருமாள் குறுக்கும் நெடுக்குமாக சுமார் 270 வீதிகளில் உள்ள பக்தர்களுக்கு தரிசனம் அருள்கிறார். பிரம்மோற்சவத்தின் மற்ற நாட்களில் 4 ராஜ வீதிகளுடன் தன் வீதி உலாவை முடித்துக் கொள்ளும் பெருமாள் கருடசேவை அன்று மட்டும் ஏன் இத்தனை வீதிகள் வழியாக வருகிறார் தெரியுமா? பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாள் நடைபெறும் தேர் திருவிழாவுக்கு வந்திருந்து தேர்வடம் பிடித்து தேர் இழுக்க வேண்டும் என்று பக்தர்களை தாம்பூலம் வைத்து அழைப்பதற்கு தானாம் பெருமாளே தாம்பூலம் வைத்து அழைக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் பகுதியை சேர்ந்தவர்கள்தான். இந்த பிள்ளையார்பாளையம்தான் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதி என்பதால்தான் வரதராஜ பெருமாள் அந்த பகுதிக்குச் சென்று தாம்பூலம் வைத்து பக்தர்களை அழைப்பதாக ஐதீகம்.